பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. நல்ல அருமையான இந்த காலை வேளையிலே மீண்டும் ஒரு விசையாய் உங்களோடு தேவனுடைய வசனத்தை போதிப்பதிலும் கர்த்தருடைய வேதத்தை சுதந்திரமா பிரசங்கிப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் பிரசங்கம் பண்ண வேண்டிய பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைத்தது அல்லது கிடைக்கிறது அல்லது கிடைத்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சிறியவனும் எளியவனுமாக அடியானை கொண்டு இப்படி தினந்தோறும் கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிற ஒரு ஊழியத்திலே கர்த்தர் வைத்திருப்பதற்காக அந்த கர்த்தரை மனதார துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 34:3 வாசிக்கிறேன். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஆம், என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் ஓ என்று இந்த அருமையான வசனத்திலே பக்தனும் தேவனுடைய ஊழியக்காரருமாகிய தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னோட கூட சொல்கிறோம், நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆம், எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, சொல்ற என்னோடு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொல்ல வேண்டிய ஒரு மனுஷன், என்னோட தொழில் செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டிய ஒரு மனுஷன், என்னோடு சொல்ற யுத்தத்தை நடப்பியுங்கள் என்று சொல்ல வேண்டிய மனுஷன், என்னோடு தங்கியிருங்கள் என்று சொல்ல வேண்டிய மனுஷன், இது எதையுமே சொல்லாமல் ஆச்சரியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறா. என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆம், என்ன ஒரு அற்புதமான காரியம். வேதம் சொல்லுகிறது, அழுகிறவர்களுடனே கூட அழுங்கள், சிரிக்கிறவர்களுடனே கூட சிரியுங்கள். இதுதான் வேதத்தின் பிரமாணமே. ஆனா அதையும் கடந்து இங்க அற்புதமான ஒரு மனுஷன் அற்புதமான அறிக்கையிடுகிறார். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த தேவ மனுஷன் ஒரு ஜெப வீரனாக இருந்தபடினால்தான், துதிகளின் பாத்திரமா இருந்தபடினால்தான் நான் கர்த்தரிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், நான் கர்த்தரை நோக்கி துதித்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் வாங்க, நம்ம சேர்ந்து ஜெபிப்போம், நீங்களும் வாங்க, நாங்க ஒன்னா துதிப்போம் என்று சொல்லி ஜெபிக்கவும் துதிக்கவும் தன்னோடு இருக்கிற சிநேகிதர்கள், தன்னோடு இருக்கிற கையா சொல்றோம் வேலைக்காரர்கள், தன்னோடு இருக்கிற சிறுமைப்பட்ட மக்களை அவன் அன்போடு அழைக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த என்னோடு கூட என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த என்னோடு கூட என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஒரு அற்புதமான வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31 அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 31:5. அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. இங்கு கர்த்தர் நல்லவே. யாக்கோபு என்கிற மனுஷர் 2 தகப்பனை குறித்து சொல்லுகிறார். ஒன்று உங்கள் தகப்பன் என்று சொல்லுகிறார், 2வது என் தகப்பன் என்று சொல்லுகிறார். உங்கள் தகப்பன் என்று சொல்லும் போது அது லாபானை குறித்து சொல்லுகிறார். அங்கு லாபானுடைய ஏன் லாபானை குறித்து சொல்லுகிறார் என்றால், லாபானுடைய முகம் மாறுகிறது, முக நாடி மாறுகிறது, லாபானுடைய பேச்சு மாறுகிறது, அடிக்கடி 10 முறைக்கு மேலாக சம்பளம் மாற்றுகிறார். இந்த லாபான் என்கிற மனுஷன் சுத்திரம் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ராகேலுக்கும் லேயாளுக்கும் ஒரு தகப்பனாகத்தான் இருக்கிறான்.
ஆனா தகப்பனா இருந்தா கூட அவன் மாறுகிற ஒரு மனுஷனாகவே இருக்கிறான். அதனாலதான் யாக்கோபு சொல்லுகிறான், உங்களுடைய தகப்பன் என்று சொல்லுகிறான். உங்களுடைய தகப்பன் அவரை சொல்லிட்டு உங்கள் தகப்பன் என்று சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய அப்பா ஈசாக்கு, அவருடைய தேவன் என்னோடு கூட இருக்கிற இந்த வார்த்தை சொல்லுது, தேவன் என்னோட கூட இருக்கிறார். ஆமென். அப்ப சங்கீதம் 34 என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? இந்த ஆதியாகமம் 31:5 படி தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்று அர்த்தமா? ஆம். எனக்குன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இருட்டோடு ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற அழகான முதலாவது வாக்குத்தத்தம் இந்த ஆதியாகமம் 31 5வது வசனத்தின்படி தேவன் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, தேவன் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு பாருங்க, தேவன் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைய விசுவாச அறிக்கையா சொல்லி பாருங்க. உங்க ஜீவியத்துல கிறிஸ்து பெருகுவார், உங்க வாழ்க்கையிலே கிறிஸ்து வளருவார், உங்களுடைய நடவடிக்கை காரியத்திலே கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்படும். அதனால் உங்களுக்கு கனமும் மகிமையும் மேன்மையும் வரும். என்னோட கூட என்று சொன்னார், தேவன் என்னோட இருக்கிறார் என்று அர்த்தமா? எவ்வளவு அழகான ஒரு விளக்கம் பாருங்க. இந்த நேரத்துல நான் தைரியமாய் சொல்லுகிறேன், கிருபையை முன்னிட்டு, மனைவி பக்கத்தில் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் பக்கத்துல இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, ஊழியத்தில் இருக்கிறவர்கள் பக்கத்துல இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, சாதாரண மனுஷர்கள் என் பக்கத்துல இல்லாமல் போனாலும் கூட பரவாயில்ல. ஆனா இந்த சங்கீதம் 34:3 சொல்லுகிறபடி என்னோட கூட இருக்கிறார், என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்ற வார்த்தையின்படி அந்த தேவனோடு கூட இருக்கிற ஒரு பாக்கியம் இருந்தால் போதும். அந்த தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க, துதித்து கொண்டே இருக்க, ஆராதித்து கொண்டே இருக்க அந்த ஒரு பாக்கியம் இருந்தா போதும். அதைத்தான் சங்கீதக்காரர் சொல்லுங்க, என்னோட கூட. நானும் சொல்றேன், என்னோடு கூட வந்து நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவே. அப்ப என்னோடு கூட என்பது முதலாவது எதை குறிக்கிறது? ஆதியாகமம் 31 5வது வசனத்தின்படி தேவன் என்னோடு இருக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த சங்கீதம் 34:3 படி என்னோட கூட என்று சொன்னால் இரண்டாவதாக அது எதை குறிக்கிறது? மிக அழகான ஒரு வேத வாக்கியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35 3வது வசனம். ஆதியாகமம் 35:3 வாசிக்கிறேன். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். நான் நடந்த வழியிலே என்னோடு இருந்த தேவன், நான் நடந்த வழியிலே என்னோடு இருந்த தேவன். ஆம், என்னோடு கூட என்று சொன்னால் இரண்டாவதாக நான் போன மாதத்திலே, அதுக்கு முந்தின மாதத்திலே, அதுக்கு முந்தின மாதத்திலே, அதுக்கு முந்தின மாதத்திலே நான் நடந்து வந்த பாதையிலே, நான் கடந்து வந்த சம்பவங்களிலே என் தேவன் என்னை தனிமையா இருக்க விடவில்லை, என்னோடு கூட இருந்தார்.
நான் நடந்த வழிகளில் அவர் என்னோடு கூட இருந்தார். இந்த ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? இந்த ஒரு திட நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? ஓ, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அப்படின்னா அந்த வார்த்தையை கண்டிப்பாய் கட்டாயம் நிறைவேற்றுகிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அப்போ இன்னைக்கு காலை இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை, இப்போ உங்களுக்கு ரொம்ப தேவை விசுவாசம் மாத்திரமே. அந்த விசுவாசம் மாத்திரமே. தேவன் என் நுகங்களை முறைப்பா, கர்த்தர் என் கட்டுகளை அறுப்பா, தேவன் என்னை எல்லா சோதனையிலிருந்து தப்புவிக்க பண்ணுவார் என்று சொல்லி தேவ சோதரை என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வார்த்தையின்படி தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்க நம்பினால் போதும், அதை விசுவாசித்தால் போதும், ஆண்டவர் அதை பார்ப்பார். ஓ, உங்களை எவ்வளவு பெரிய விசாலத்தில் கொண்டு போய் வைக்க வேண்டுமோ வைத்து விடுவோம், எவ்வளவு உயரத்துல வைத்து உங்களை அழகு பார்க்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அழகு பார்ப்பான். அப்போ என்னோட கூட என்று சொன்னால் முதலாவதாக நாம் பார்த்தோம், ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, தேவன் என்னோடு இருக்கிறார் என்றார். இரண்டாவது என்னோடு கூட என்று சொன்னால் நான் நடந்த வழியில் தேவன் என்னோடு கூட இருந்தார். நான் நடந்த வழியிலே இங்கே இன்னொரு சத்தியத்தை நான் கொஞ்சம் வெளிப்படையா சொல்லணும். நான் நடந்த வழியில் என்னோடு கூட இருந்த தேவன் என்று அந்த பக்தன் சொன்னாலும் சொல்லிட்டு விட்டு பாருங்க, அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், என்னோடு கூட நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். ஆமென். நான் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். இதுதான் இங்கு நான் சொல்ல வேண்டிய கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. என்ன கர்த்தருடைய வார்த்தை? உங்களுக்கென்று உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை வைத்து கர்த்தருக்காக ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துங்க. அங்க அந்த மனுஷன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டினதை போல நீங்க ஒரு ஊழியத்தை தாராள தாங்குங்க. ஓ சொத்துற ஒரு கூட்டத்தை நல்லா தாங்குங்க, அல்லது ஊழியத்துல முன்னாடி இருந்து ஊழியத்தை செய்யுங்க. அப்படி ஒரு பலிபீடத்தை கட்டுகிற பழக்கம் வேணும். பண்ணுகிற பொருத்தனைகளை நிறைவேற்றுகிற பழக்கம். நம்ம ஊழியத்தை சார்ந்த அருமையான ஒரு சகோதரி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொருத்தனை பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த காரியம் நடந்தா பாசு என்னால முடிஞ்சதை இந்த காரியத்தை நான் செய்வேன்னு சொல்லி. அப்புறம் அதுக்காக ஜெபித்தோம். அடிக்கடி சொல்லுவாங்க, பாச இன்னும் ஒண்ணு ஆகல, ஜெபம் பண்ணுங்க, பாச இன்னும் ஒண்ணு நடக்கல, ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், நீங்க சொல்லிட்டீங்க, நான் ஜெபிச்சுட்டேன், ஏற்ற காலத்துல வரவைப்பாரு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியம் நடக்கும், நிச்சயமா நிறைவேறும். நீங்க கர்த்தருக்கு சாட்சி சொல்லுவீங்க, பொறுத்து நீ நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தி வேத வசனத்திலும் நடத்தி கொண்டு வந்தேன். இவங்க பொருத்தனை பண்ணினது கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு பண்ணாங்க, இன்னைக்கு நம்ம ஊழியத்தில் தான் இருக்காங்க. ஆனா கவனிக்கணும், 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதாச்சே, அப்ப நமக்கு நடக்க வேண்டிய காரியமும் தாமதமாக நடந்திருக்கு. அதனால அதை பண்ண வேண்டாம், இதை பண்ண வேண்டாம் என்று யோசிக்காம கணவனும் மனைவியும் பேசி ஒருமித்து 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணின பொருத்தனைய அப்படியே கர்த்தருக்கு நிறைவேற்றினார். இதுதான் இங்கு நாம் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். என்னோட கூட என்று சொன்னால் நாம் நடந்த வழியிலே தேவன் என்னோடு கூட இருந்தார். அவர் என்னோடு கூட இருந்தபடினால் நான் ஒன்று செய்ய போகிறேன், கர்த்தருக்காக ஒரு பலிபீடம் கட்டப் போகிறேன். என்ன ஒரு பிரதிஷ்டை பாருங்க, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஒரு கிறிஸ்தவன் அல்லது தேவப்பிள்ளையுடைய ஜீவியம் எப்பயுமே ஒரு பிரதிஷ்டை உள்ள ஜீவியமா இருக்கணும். கர்த்தரிடத்திலிருந்து கேட்பதும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதும் மாத்திரமே நம்முடைய நோக்கமா இல்லாம
ஓ, கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டணும், கர்த்தருக்கு ஒரு ஊழியத்தை கட்டணும், ஓ கர்த்தருக்காக செய்யப்படுகிற ஊழியத்துல தோள் கொடுக்கணும், கர்த்தருக்காக நம்ம தாங்கி பிடிக்கணும் என்கிற அந்த ஒரு தியாக மனப்பான்மை வந்தாலே, தேவனுடைய அபிஷேகத்தை முன்னிட்டு நான் உங்களை சொல்றேன், ஓ என்னோட கூட இந்த வார்த்தையின்படி தேவன் உங்க கூடவே இருப்பார். உங்கள் வம்சத்தையும் தலைமுறையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். மூன்றாவதாக அந்த சங்கீதம் 34 வசனத்தின்படி என்னோட கூட தேவனை மகிமைப்படுத்துங்கள். அதுல என்னோட கூட என்று சொன்னா மூன்றாவதாக அது எதை குறிக்கிறது? ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் 15 வசனம். யாத்திரையாகமம் 33:15. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாது இரும். திரும்ப வாசிக்கிறேன். யாக்கோபு 33:15. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் என்னை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாது இரும். ஆம், இந்த என்னோட கூட என்று சொன்னா முதலாவது தேவன் என்னோட இருக்கிறார் என்று அர்த்தமும். இரண்டாவதாக நான் நடந்த வழியிலே தேவன் என்னோடு கூட இருந்தார், அதற்காக நான் ஒரு பலிபீடம் கட்டுவேன், ஒரு ஊழியத்தை தாங்குவேன், ஒரு ஊழியத்தை நிறைவேற்றுவேன் என்று அர்த்தமா. மூன்றாவதாக அந்த என்னோடு கூட இருக்கிற அனுபவம் எதை குறிக்கிறது? இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான, ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். என்னன்னா, இங்கு மோசே என்கிற அற்புதமான தேவனுடைய மனுஷன் அந்த தேவாதி தேவனை பார்த்து ஒரு கெஞ்சுகிறார். ஒரு கெஞ்சுகிறார். என்ன கெஞ்சுகிறார்? ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் என்னோடு கூட செல்லணும், என் சமூகம் உனக்குள்ளாக செல்லும் என்று சொன்னீரே, அந்த சமூகம் செல்லணும். ஒருவேளை என் சமூகம் உன்னோடு வராதுப்பா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா எங்களை தயவு செய்து இந்த இடத்திலிருந்து கொண்டு போகாதீங்க. இது வனாந்தரமா இருந்தாலும் பரவாயில்ல, இது உஷ்ண பூமியா இருந்தாலும் பரவாயில்ல, இங்கு தண்ணி கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டி சரி, காடையும் இறைச்சியும் கிடைத்தாலும் சரி கிடைக்காட்டி சரி, எங்களை தயசு கொண்டு போகாது, நாங்க இங்கேயே இருந்துறோம். அப்ப என்ன அர்த்தம்? இங்க மோசே செய்கிறது என்ன? ஆண்டவரை நோக்கி ஒரு கெஞ்சுதலின் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு கெஞ்சுகிற ஜெபம் புரியுதா உங்களுக்கு? கெஞ்சுகிற ஜெபம் என்றால் என்ன தெரியுமா? ஒரு முறை கேட்டுட்டு விட்டு விடுவது கிடையாது. கிடைக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப கேட்பதற்கு பேர்தான் கெஞ்சுதல் ஜெபம். சாதாரணமா கேட்டு பார்க்கணும், ஆண்டவர் கொடுப்பார். கொடுக்கலையா அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணி கேட்டு பார்க்கணும், கிடைக்கும். கிடைக்கலையா அடுத்தது நல்ல உபவாசம் போட்டு கேட்கணும், உடனே கிடைக்கும். கிடைக்கலையா அடுத்தது நல்ல துதி செலுத்தி கிடைக்கணும், கிடைக்கலையா அவங்க கடைசியா ஒண்ணு பண்ணுங்க, அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் அழுதுருங்க, கர்த்தருடைய சன்னிதானத்துல அழுதுருங்க. நீங்க நல்ல கர்த்தர் நல்லவன், அந்த அழுகையோடும் புலம்பலோடும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. அவர் சொல்லுவா, மகளே நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன், மகனே நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கன்பானவர்களே, என்னோட கூட என்று சொன்னா மூன்றாவதாக கெஞ்சுகிற ஜெப அனுபவம். இன்னைக்கு ஜெபிக்கிற பழக்கம் இல்லை என்று தேவ சமூகத்தில் அப்பட்டமா பொய் சொல்ல முடியாது. ஜெபம் இருக்கதான் செய்து ஜெபிக்கிறவர்கள் இருக்கதான் செய்கிறார்கள். ஜெப கூட்டம் நடத்துகிறவர்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறார்கள். அந்த ஜெப கூட்டத்துக்கு போகிறவர்கள் வருகிறவர்களா இருக்கிறவர்கள் அவர்கள் வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா அந்த ஜெபத்திலே ஒரு கெஞ்சுதல் இருக்குதா என்று கேட்டால் அதுதான் கிடையாது.
ஒரு கண்ணீர் இருக்குதான் கேட்டா அதுதான் கிடையாது. ஒரு புலம்பல் இருக்குதான் கேட்டா அதுதான் கிடையாது. இந்த இடத்துல நான் ஒரு சத்தியத்தை சொல்லணும். சமீப நாட்களா நானும் ஆண்டவர்கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கிறேன். ஒரே ஒரு காரியம், அதையும் இதையும் இப்படியும் அப்படியுமாய் நிறைய வைத்து அல்ல, ஒரே ஒரு குறிப்பு, ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு காரியத்தை முன்னாடி வச்சு புலம்பிக்கிட்டே இருக்கிறேன். எப்படி தெரியுமா? நல்ல பைபிள் வாசிப்பேன். அப்ப திடீர் ஞாபகம் வரும், ஆண்டவரே தயவா சீக்கிரம் செய்யும் என்று சொல்லி அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். அடுத்தது படுத்திருக்கும் போது அதை நினைச்சு அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சில நேரம் கண்ணீர் வடிப்பேன். நான் கூட்டத்துக்கு வந்துட்டு எனக்கு முன்னாடி கண்காணிகள் கூட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க, நான் அமைதியா இருக்கிறேன்னா அப்படியே இந்த சம்பவத்தை சொல்லி நல்ல கெஞ்சி ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பேன். இப்ப நல்லா கவனிக்கணும். எனக்கு நல்லா தெரியும், நம்ம சாதாரண ஒரு முறை ஜெபித்தாலே கர்த்தர் பதில் கொடுத்துடுவார். ஆனா பதில் உடனே வராத பட்சத்துல அந்த கெஞ்சுதலின் ஜெபம்தான் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அந்த கெஞ்சுதலின் ஜெபம்தான் உங்களை எல்லாருக்கும் தகப்பனாய் மாற்றும், உங்களை எல்லாருக்கும் தாயாகவும் மாற்றும். அப்போ அந்த கெஞ்சுதலின் ஜெபம் என்னோட கூட என்று சொன்னால் ஒரு பரிசுத்தவானுடைய கெஞ்சுதலின் ஜெபத்தை குறிக்கிறது. அப்படியானால் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் அந்த கெஞ்சுதலின் ஜெபத்தின் வீரர்களா இருக்கிறீங்களா, கெஞ்சுதலின் ஜெபத்தின் வீராங்கனையா இருக்கீங்களான்னு பாருங்க. கர்த்தருடைய கிருபையை முன்னிட்டு நான் சொல்லுவேன், கொஞ்ச நேர தேவ சமூகத்துல யாருமே இல்லாம நான் தனியா உட்கார்ந்து ஸ்தோத்தரிச்சாலே என்னையும் மீறி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கண்கள்ல கண்ணீர் தானாகவே வந்துவிடும். அந்த கண்கள்ல கண்ணீர் தானாய் வரும்போது ஐயோ இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது, உடம்புக்கு முடியல, அப்படியெல்லாம் கிடையாது. அந்த வருகிற கண்ணீர் என்ன தெரியுமா? ஆண்டவரே இந்த சிறியவனாகிய மீது உம்முடைய கவனத்தை வைத்திருக்கிறீரே, ஆண்டவரே என்னை இதுவரைக்கும் காப்பாற்றி இருக்கிறீரே, இதுவரைக்கும் நீரே என் தகப்பனும் நீரே எனக்கு தாயுமா இருந்திருக்கிறீரே, இதுவரைக்கும் எனக்கு அண்ணனும் நீர்தான் இருந்தீர், அக்காவும் நீர்தான் இருந்தீர், நீ இதுவரைக்கும் நீர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்தீர் என்று சொல்லி ஆண்டவருடைய அன்பை நினைச்சு புலம்புவேன். தங்க வேணும், தங்க கட்டி வேணும், லட்சம் வேணும், கோடி வேணும் என்று அல்ல, ஆண்டவருடைய அன்பை நினைச்சு புலம்புவேன். இதுதான் ஒரு தேவ மனுஷனுடைய உண்மையான ஆவிக்குரிய ஜீவியம். மோசே இங்க அழகாய் புலம்புகிறார் பாருங்க. அப்பொழுது அவன், அதாவது மோசே, அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதரோ. அல்லேலூயா. ஓ கர்த்தர் நல்லவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்க ஜெபத்திலே ஒரு மாற்றம் வரட்டும், உங்க விண்ணப்பங்களிலே ஒரு மாற்றம் வரட்டும், கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையில ஒரு மாற்றம் வரட்டும், தேவனை துதிக்கிற துதியில ஒரு மாற்றம் வரட்டும். 10 1 11 அத்தோடு இது ஒன்று என்று அல்ல, உங்க ஜெபமும் துதியும் ஸ்தோத்திரமோ அது கெஞ்சுதலின் ஜெபமாய் மாறுவதாக, கெஞ்சுதலின் ஆராதனையாய் மாறுவதாக, கெஞ்சுதலின் ஸ்தோத்திரமாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த கெஞ்சுதலின் ஜெபத்துல ஒரு மிகப்பெரிய உயிர் மீட்சி இருக்கு. என்ன உயிர் மீட்சின்னா, ஒரே ஒரு மோசே தேவனுடைய சமூகத்துல கெஞ்சி ஜெபித்தார். ஜெபித்தது ஒரு மோசே, ஆனா அந்த ஜெபத்துக்கு பதில் எத்தனை பேருக்கு கிடைச்சதுன்னா அங்க இருக்கிற எல்லாருக்குமே கிடைச்சது. இஸ்ரவேலர் அனைவரும் அழிவிலிருந்து தப்பினார்கள்.
இஸ்ரவேலர் அனைவரும் தேவனுடைய கோபாக்கினிலிருந்து தப்பினார்கள். இஸ்ரவேலர் அனைவரும் மரண அந்தகாரத்துக்கு விலகினார். அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஒரு தேவ மனுஷனுடைய கெஞ்சுதலின் ஜெபம். இன்னைக்கு நிறைய இடத்துல மாய்மாலமான ஆராதனைகள், வேஷம் போடுகிற கூட்டங்கள். மாய்மாலமான ஆராதனை அப்படின்னா என்ன? நாம் எல்லாரும் ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய நாமங்களை சொல்லுவதோ வசனங்களை சொல்லுவதோ இல்லாம 5 பாட்டு 6 பாட்டு நிக்க வச்சு பாருங்க, அதுதான் இன்னைக்கு ஆராதனை. ஆனா ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், நீங்க தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களும் தேவனோடு நடக்கிறவர்களுமா இருந்தா உங்க ஜெபம், உங்க ஆராதனையே ஒரு கெஞ்சுதலின் ஜெபமா மாறிடும். அந்த கெஞ்சுதலின் ஜெபத்தை ஒரு முறை பண்ணி பாருங்க தேவ பிள்ளைய, உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குள்ளும் மாற்றம் வரும். இன்னைக்கு காலையில ஒரு அருமையான அனுபவத்தை நான் சொல்லி கொடுக்கிறேன். இருட்டோட ஜெபத்துக்கு போனா SSK சாமுவேல் பாஸ்டர் கெஞ்சி ஜெபம் பண்ணுவார். தினந்தோறும் ஆராதனைக்கு போனா அங்க இருக்கிறவங்க கெஞ்சி ஜெபம் பண்ணுவாங்க. இரவுக்கு இரவு ஜெபத்துக்கு போனா அங்க இருக்கவங்க கெஞ்சி ஜெபம் பண்ணுவாங்க சொல்லி மற்றவங்க கெஞ்சி ஜெபிக்கிறதை வேடிக்கை பார்க்கவும் காது கொடுத்து கேட்கவும் தான் நிறைய பேர் வர்றாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறேன். நீங்க இந்தியாவை ரட்சியும் உலகத்தை ரட்சியும் எல்லாம் வேண்டாம். என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரனே, உங்க வீட்டுல தனியா உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம், ரொம்ப நேரம் வேண்டவே வேண்டாம், ஜஸ்ட் ஒன்லி ½ an hour, ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் அப்படியே தனியா உட்கார்ந்து தேவ சமூகத்துல அழுங்க, தேவ சமூகத்துல கண்ணீர் விடுங்க, தேவ சமூகத்துல அங்கலாய்த்து புலம்புங்க. உங்க வீட்டுல உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே நல்லா புலம்பி 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 அடிக்கடி ஒரு ஜெபம் பண்ணி பாருங்க. இல்லாட்டி ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்க புலம்பல் ஜெபத்தை வீட்டிலிருந்து பண்ணி பாருங்க. அடுத்து 15 முதல் 20 நாட்களுக்குள் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள மாபெரும் மாற்றங்களை காண முடியும். மிகப்பெரிய சோத்திரம் துளிர்த்த செடிகளை பார்க்க முடியும். மிகப்பெரிய ஒலிவ மரங்களை காண முடியும். காரணம், அந்த வீட்டுல உட்கார்ந்து அப்படி மனதுருகி புலம்பி ஜெபித்த ஜெபம் இவ்வளோ பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. ஆனபடினால் என்னோட கூட என்று சொன்னால் நல்லவே நீர் என்னோடு கூட வாரும் என்று புலம்புகிற புலம்பலை குறிக்கிறது. தேவ ஊழியக்காரனாகி நான் மனம் திறந்து சொல்றேன், எனக்கு இருக்கிற பெரிய ஆசை என்னன்னா, நம்ம ஊழியத்தை சார்ந்த எல்லா தேவ பிள்ளைகளும் நல்ல புலம்பி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், மணிக்கணக்கா அழுது ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஜெப கூட்டத்துல இருந்துகிட்டு சோத்திர 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 சோத்திரம் மட்டும் வெறும் சோத்திரம் சொன்னா மட்டும் பத்தாது, நல்ல அழ தெரியணும், நல்ல கண்ணீர் வடிக்க தெரியணும், நல்ல புலம்ப தெரியணும், நல்ல அங்கலாய்க்க தெரியணும், நல்ல விடாய்த்து போக தெரியணும், நல்ல ஜெபத்துல தளர்ந்து போக தெரியணும். ஜோமண்ணி 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 அந்த தேவ சமூகத்தோடு சோர்ந்து போக தெரியணும். இப்படியெல்லாம் நீங்க கெஞ்சுதலின் ஜெபத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க, இப்படியெல்லாம் ஒரு கெஞ்சுதலின் ஜெபத்தை செய்ய பழகிட்டு அப்படின்னா ஊழியக்காரனா நான் சொல்றேன், இன்னைக்கு புழுதியில் கடக்கிற உங்களை கோபுரத்திலே கொண்டு வந்து நிறுத்துவா, மண்ணிலே கடக்கிற உங்களை உயரத்திலே கொண்டு வந்து நிறுத்துவா, வெறும் காலால் நடக்கிற உங்களை ராஜ ரீக பாச நடையாக மாற்றுவா. அந்த கெஞ்சுதலின் ஜெபம் தான் ஒரு குடும்பத்திலே மாற்றத்தை கொண்டு வரும். அந்த கெஞ்சுதலின் ஜெபம் தான் ஒரு ஊழியத்திலே மாற்றத்தை கொண்டு வரும். அந்த கெஞ்சுதலின் ஜெபம் தான் போராட்டங்களுக்கு முடிவை உண்டு பண்ணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது கெஞ்சுதலின் ஜெபம். கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு ஜெபம்.
ஆண்டவரிடத்தில் 2 கையை ஏந்தி ஜெபிக்கிற ஜெபம். அதுதாங்க தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதுதாங்க என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்பதற்கு சமானம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவீங்களா? என் வீட்டுல, என் அலுவலகத்துல, என்னுடைய ஜீவியத்துல நான் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது கெஞ்சுதலின் ஜெபத்தை நான் ஏறெடுப்பேன். கெஞ்சி கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அந்த ஒரு தீர்மானம் பண்ணுங்க தேவ பிள்ளைகள். சங்கீதம் 34:3 படி என்னோடு கூட தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்ற வார்த்தை போல உங்க கூட பலர் வருவாங்க. நானும் உங்க டிவிக்கு வர்றேன் பிரதர், நானும் உங்க ஸ்தோத்திரத்துக்கு வர்றேன் பிரதர், நானும் உங்க ஆராதனைக்கு வர்றேன் பிரதர் சொல்லி வருவாங்க. வர்றது மட்டுமல்ல, அவர்களும் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிப்பாங்க. அவர்களும் கர்த்தரை ஆராதிக்க பழகுவார்கள். எப்படி தெரியுமா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ காலத்துல அந்த தானியேலின் புஸ்தகத்தில் நடந்ததை போலதான். ஒரு கூட்டம் சொல்லிச்சு, நீ ஸ்தோத்திரமே பண்ணக்கூடாது. இன்னொரு கூட்டம் சொல்லிச்சு, நீ கர்த்தரை ஆராதிக்கவே கூடாது. இன்னொரு கூட்டம் சொல்லிச்சு, நீ அப்படி செய்யறதா இருந்தா எங்க கண்ணுக்கு படாத தூரமா போயிருன்னு சொல்லிச்சு. ஆரம்பத்துல எதிர்ப்பு இருக்கதான் செஞ்சிச்சு. ஆனாலும் சாத்ராக்கோ, மேஷாக்கோ, ஆபேத்நேகோ கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதில், வரவேற்பதில், அவர்களோடு பேசுவதில் தவறவே இல்லை. ஓ, கர்த்தர் நல்லவன். அதனால் நடந்தது என்ன? முதலாவது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க 3 பேரு கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. அவங்க மகிமைப்படுத்த ஆரம்பித்த சில நிமிடத்துல அந்த ராஜா, ஓ அப்படியே கர்த்தர் மாத்திரம்தான் தெய்வம், வேற தெய்வமே இல்லைன்னு ராஜாவின் வாய் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தது. அந்த ராஜா கர்த்தரை மகிமைப்படுத்துவதை பார்த்துட்டு ராஜாவோடு இருந்த மந்திரிகள் அங்கு மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். மந்திரிகள் தேவனை கெஞ்சுதலின் ஜெபத்திலே மகிமைப்படுத்தது மாத்திரமல்லாம, ஓ சோதரம், அந்த மந்திரிகளின் உதவியாளர்கள், கைலாகு கொடுக்கிறவர்கள், அவர்களும் அந்த கெஞ்சுதலின் ஜெபத்துக்கு உள்ளே வந்தார்கள். கொஞ்ச நேரத்துல தேவனுடைய அபிஷேகம் வர, ஓ கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள வாழ்க்கையில் அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஜீவியத்துல எப்படி முதலாவது இவர்களும், அடுத்தது ராஜாவும், அடுத்து மந்திரிகளும், அடுத்து பிரபுக்களும், அங்க இருக்கிற சாமானியப்பட்ட சாதாரண மனுஷர்களும் கூட, ஓ என்னோடு கூட வாருங்கள் நானும் தேவனை ஆராதிக்கிற சொன்னதை போல எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை தான் நமக்கு வேண்டும். கெஞ்சி ஆராதிக்கிற ஆராதனை, கண்ணீர் விட்டு அழுகிற ஆராதனை, ஒரு இருதயம் உடைஞ்சி ஓ மன்றாடுகிற அந்த ஆராதனை, இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பின் ஆராதனை அபிஷேகத்தினாலே உங்களை நிரப்புவாராக, உங்க வீடுகளை நிரப்புவாராக, உங்க மனைவிமார்களை நிரப்புவாராக, உங்க புருஷன்மார்களை நிரப்புவாராக, உங்க ஆண் பிள்ளைகளை கர்த்தர் மகிமையினால் நிரப்புவாராக, உங்க பெண் பிள்ளைகளை கர்த்தர் மகிமையினால் நிரப்புவாராக. எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே தேவனால் நிரப்பப்பட்டு இன்று முதல் உங்க வீடு, உங்க ஸ்தலம் ஒரு கெஞ்சுதலின் ஜெப அறையாய் மாறுவதாக, அந்த கெஞ்சுதலின் ஜெப நிமிடங்களாய் மாறுவதாக. என்னோடு கூட என்று சொன்னால் தேவரீர் எங்கள் கூட வாரும், ஓ இல்லாவிட்டால் எங்களை அழைத்து செல்லாதிரும் என்று அருமையான அந்த பக்தன் சொன்னதை போல அந்த தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் பாரத்தோடும் அந்த வெசுதரும் யாகுலத்தோடு சொல்றேன், இன்று முதல் உங்க வீடுகள் கெஞ்சுதலின் ஜெப வீடாய் மாறப்போகிறது, கெஞ்சுதலின் ஜெப அறைகளாய் மாறப்போகிறது, கெஞ்சுதலின் நேரங்கள் நிறைந்ததாய் மாறப்போகிறது. அந்த ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து இந்த சங்கீதம் 34:3 சொல்கிறபடி என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து சோதரம், கர்த்தர் நல்லவை, நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஆம், இந்த அருமையான வாக்கு தத்தம் உங்க வாழ்க்கையில் நடக்க
நடக்க கர்த்தர் உதவி செய்கிறார். திரும்ப நான் சொல்லி முடிக்கிறேன். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொன்னார். ஒன்று, தேவன் என்னோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இரண்டாவது, நடந்து வந்த பாதையிலே என்னோடு கூட இருந்தார் என்று அர்த்தம். மூன்றாவது, கெஞ்சி ஜெபிக்கிறவர்கள் ஜீவியத்திலே தேவன் இருந்தார் என்று அர்த்தம். இந்த வார்த்தைகளின்படியே தேவன் உங்களோடு கூட இருந்து எல்லா நிமிடமும் எல்லா நொடியும் எல்லா ஸ்தலத்திலும் அவரே ஆலோசனை கொடுத்து உங்களை நடத்துவாராக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னோடு கூட வந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த காலை வேளையிலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆவிலே நிரம்பி நல்ல சத்தமா குரல் வளையை உயர்த்தி எல்லாரும் ஒருமித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் நல்ல வசனத்தினால் ஆண்டவரை ஆராதிக்க உதவி செய்து, இரண்டாவதாக 100 ஸ்தோத்திர பலிகளை ஒவ்வொரு வார்த்தையா சொல்ல 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 சொல்கிறோம். அந்த 100 ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் நேரில் கண்டு உம்மை மகிமைப்படுத்த கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் அந்த ஸ்தோத்திரங்கள் நிரம்பட்டும். அதை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல், மகிமையின் கர்த்தருடைய கிருபை கூட இருந்து அப்படியே நடத்துவதாக. உடைய பிள்ளைகளை எல்லா தீங்குக்கும் விக்கினங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். நீர் ஜெபத்தை கேட்டதற்காக கோடி ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.